ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நங்கு சொல்கிறாங்க, நான் வந்து உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ பார்க்குறான். அது என்னன்னா, நம்ம ஹீரோவுடைய கம்பெனியும் ஹீரோவுடைய அம்மாவோட கம்பெனி கொலாப் பண்ணுற மாதிரி ஒரு பிஸ்னஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கா. அது போக வந்து இவளை கொஞ்சம் ஹை போஸ்ட்டுக்கு வந்து ஹீரோவுடைய அம்மா ஒசத்திட்டாங்க. அதனால வந்து இவ எடுத்துகிட்டு வர, இப்போ ஹீரோ சொல்கிறான், எனக்கு என்னமோ சரியாக படலை, எதுக்காக எங்கள் அம்மா அதை எடுத்து போய் உனக்கு இவ்வளோ பெரிய போஸ்டெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல, நான் நல்லா வேலை பார்த்தேன். அதுக்காக எனக்கு வந்து ஹை போஸ்ட் குடுத்துருக்காங்கன்ற மாரி இவ சொல்றா. இந்த பக்கம் மிக்யூவ தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து இக்னோர் பண்றதுக்காகவே நம்ம ஹீரோயின் வந்து மிக்யூவோட ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்படி இருக்கிறச்ச இங்க நங்கும் நம்ம ஹீரோவும் கிளம்பி போறாங்க. கான்ட்ராக்ட் வந்து ஓகே பண்றதுக்கு. அப்ப ஏதோ ஒரு டாக்குமெண்ட் இவ விட்டுட்டான்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய கம்பெனிக்கு போக, அப்போ வந்து அந்த ஃபைல் அங்க வச்சுட்டு போயிடுறா. நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, அதை எடுத்து வந்து பார்க்குறாப்ல. நம்ம ஹீரோவ பத்தின டீட்டெயில்ஸ்லாம் இவ ரொம்ப நுணுக்கமா எழுதி வச்சிருக்கா. ப்ராஃபிட் என்ன, லாஸ் என்னன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஹீரோக்கு கொஞ்சம் கோவம் வருது. இப்படியே போயிட்டுருக்கப்போ, இவ கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ற மாரி பேசுறா. நம்ம 2 பேரும் வந்து டேட்டிங்லாம் போலாமா? அப்படி இப்படின்னு கேட்க, "நீ வாய மூடு. நீ ரொம்ப பண்ற. நீ உண்மையாலே சொல்லு. என் கம்பெனி திவாலாகி நான் நடு ரோட்ல நின்டா கூட நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பியான்ற மாரி கேட்க, "ஆமா, நான் உங்களோட ஆன்லைன் ஃப்ரெண்ட் இல்லையா? நான் எப்படி இருக்காம போவேன்னு" சொல்ல ஹீரோக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. ஹீரோ அந்த பேப்பர குடுத்துட்டு, "உன்ன பார்த்தா அப்படி தெரியல எனக்கு. நான் யாரு? யாருடைய பையன்? நான் என்ன பண்றேன்? எல்லாத்தையும் நோட்டம் விடுற மாரி தெரியுது. சத்தியமா சொல்றேன், நீ என்னோட ஆன்லைன் ஃப்ரெண்டு கிடையாது. நீ யாரு?" அப்படின்ற மாரி ஹீரோ கேட்க, "ஏய் என்னப்பா இப்படி சொல்ற? நான் தான்ப்பா உன் ஆன்லைன் ஃப்ரெண்டு." அப்படின்ற மாரி நங்கு சொல்லிட்டுருக்க. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் வந்துட்டு இன்னைக்கு அந்த மை லிட்டில் அப்படின்ற கேபாப் சிங்கருடைய கான்செர்ட் தான் இருக்கு. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் உள்ளக்க போறாங்க. ஹீரோ போனதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் இதே கான்செர்ட்டுக்கு வராங்க. இப்படியே அவங்க 2 பேரும் இந்த கான்செர்ட்ல இருக்க. இந்த பக்கம் நம்மளுடைய சாமையும் கூப்பிட்டுருப்பா போல இருக்கு நம்ம ஹீரோயின். இப்படியே அந்த அம்மா பாடிக்கிட்டே இருக்கு. சாம் கொஞ்சம் லேட்டாக தான் வரான். அப்போ வந்து அந்த மை லிட்டில்ன்ற அந்த கேபாப் சிங்கர் சொல்றாங்க, "இப்போ ஒரு சின்ன கேம் விளாடலாம். நான் வந்து கண்ண மூடி யாரையாவது வந்து கை காட்டுவேன். அந்த கப்புள்ஸ் வந்து 2 பேரும் கிஸ் பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு இந்த புள்ள கையை காட்ட, அது வந்து நம்ம ஹீரோயினை தான் வந்து காட்டுது. அப்படியே நம்ம ஹீரோயின் ஷாக் ஆக, எல்லாரும் வந்து கிஸ் பண்ணுங்க கிஸ் பண்ணுங்கன்னு கத்த, நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் நில்லுன்ற மாதிரி கத்துறப்போ நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு சாமோட கிளப்புக்கு போக, சாம் ரொம்ப சோகமாக இருக்கான். "நீ என்னை கிஸ் பண்ண சொன்னால் கிஸ்ஸே பண்ணலை, அந்தளவுக்கு நான் வந்து தகுதி இல்லாதவனா ஆயிட்டல" அப்படின்னு சொல்ல, "இல்லைப்பா, சும்மா எல்லாரும் அப்படி கத்திட்டு இருக்காங்க, கிஸ் பண்ணால் நல்லாவா இருக்கும்" அப்படின்னு சொல்ல, "எனக்கு தெரியும் உனக்கு ஹீரோவை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் அவன் உனக்கு செட் ஆக மாட்டான், நான் தான் உனக்கு செட் ஆகுவேன். இங்கே பாரு, நான் உன்னை லவ் பண்ணுறேன், புரிஞ்சுக்கோ" அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, ஹீரோயின் சொல்லிடுறான், "நீயும் நானும் ஃப்ரெண்டு தான், இதுக்கு மேலே நம்மளுக்குள்ள எதுவுமே கிடையாது, நீ புரிஞ்சுக்கோ" அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே சாமுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. இந்த பக்கம் ஹீரோக்கு அப்படியே ஹீரோயின் தான் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கா. அந்த கான்செர்ட்டுக்கு எதுக்கு வந்தா? ஹீரோயினோட கேரக்டரும் ரெட் பீனோட கேரக்டரும் ஒரே மாதிரி இருக்கு. த பர்ஃபெக்ட்டுன்ற பாட்டை எதுக்கு நம்மளை பாட வச்சா? நீ யாரு? உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே ஹீரோ யோசிக்க, இப்படியே போயிட்டு நம்ம ஹீரோ தூங்குறாப்புல. கனவுல வந்து தன்னுடைய காதலி வந்து வரா ஹீரோக்கு. வந்துட்டு அவள் அப்படியே திரும்பி பார்க்குறா பாருங்க. அப்படியே அந்த முகம் ஹீரோயினாக தெரியுது. நம்ம ஹீரோ பட்டக்குன்னு எந்திரிச்சிடுறான். என்னடா இது, நிஷாவுடைய முகம் வருதுன்னு சொல்லிட்டு இப்படியே நம்ம ஹீரோ எந்திரிக்க, இந்த பக்கம் காலையில் நம்ம ஹீரோயின் வந்து ஆஃபீஸ்க்கு வராங்க. கரெக்டாக நம்ம ஹீரோ கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஐயோ இவனா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நம்ம ஹீரோயினுக்கு. "ஐயோ சார், நான் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணலை, நான் படிக்கட்டில் ஏறி வரவா?" அப்படின்னு சொல்ல, "ஏய் வாயை மூட்டு வந்து ஏறடி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு" ஹீரோ சொல்ல, ஹீரோயின் எஸ்கேப் ஆகிறதுக்குள்ள லூசி வேற வந்துடுறா. அதனால ஹீரோயினை பிடிச்சி லிஃப்ட்டுக்குள்ளே போட, இப்படியே ஆஃபீஸ்க்கு போயிட்டு நம்ம ஹீரோ கண்ணில் படக்கூடாதுன்னு நினச்சா நம்ம ஹீரோ கரெக்டாக வந்து நிற்க, நம்ம ஹீரோயின் இழிச்சிக்கிட்டே இருக்கிறப்போ, "நைட் எங்கே போன, என்ன பண்ணிட்டு இருந்த?" அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, பாஸ் நைட் சாப்பிட்டேன், உடனே தூங்கிட்டேன் தெரியுமா" அப்படின்னு சொல்ல, "நைட் எல்லாரும் அதான் பண்ணுவாங்க, நான் அதை கேட்கல. 8 மணிக்கு நீ என்ன பண்ணுன?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, "8 மணிக்கா, நான் நல்லா பீர் அடிச்சிட்டு இருந்தேன்" அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, "பொய் சொல்லாத, அந்த கான்செர்ட்டுக்கு நீ வந்த, எதுக்காக நீ வந்தன்றதை சொல்லு" அப்படின்னு இவன் டார்ச்சர் பண்ண, "இப்போ என்ன கான்செர்ட் வந்தது என்ன தப்பாக போயிடுச்சு? ரவும் பகலும் வேலை செய்கிறேன், கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்கலையா?" அப்படின்ற மாதிரி இவ இக்னோர் பண்ணுறப்போ, "என் ஆஃபீஸ்க்கு வா" அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, ஹீரோயின் வந்துடுறாளா. ஹீரோ சொல்லிட்டு இருக்கான், "இங்கே பாரு, நீ எதுக்காக அந்த கான்செர்ட் வந்த அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல, நீ ஒன்று மட்டும் சொல்லு, ஆன்லைனில் என்கிட்ட சேட் பண்ணது நீ தானே?" அப்படின்ற மாதிரி கேட்க, "நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல" அப்படின்னு சொல்கிறப்போ, "என் கண்ணை பார்த்து சொல்லு, மிஸ்ஸஸ் ரெட்பீன் நீ தானே?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, கரெக்டாக ஹீரோயினோட அக்கா வர, இங்கே ஹீரோயின் வந்து பார்த்து சொல்லு சொல்லுன்னு ஹீரோ டார்ச்சர் பண்ண, இவ வந்தோடனே ஹீரோயின் வந்து எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறா.
ஹீரோவுக்கு "போகாதடி" அப்படின்ற மாரி தான் இருக்கு. இந்த பக்கம் இந்த நங்கு வேற புதுசா ஒரு ட்ராமா போட்டுட்ருக்கா. ஹீரோயினோட சேட் ஹிஸ்ட்ரிலாம் படிச்சுட்டு, ஏதோ அவ தான் வந்து மிஸ்டர் ரெட்பீன் மாரி உருகி உருகி பேசுறா. "நான் உங்கள ஸ்டேட்டஸ்க்காகலாம் லவ் பண்ணல. ஆல்ரெடி நீங்க ஒரு பொண்ண லவ் பண்ணி அவங்கள இழந்திருக்கீங்கன்னு தெரியும். நான் உங்கள ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண விரும்பல. என்ன மன்னிச்சிடுங்க உங்க மனச காயப்படுத்தியிருந்தா" அப்படின்ற மாரி எமோஷனலா பேச, ஹீரோ டக்குன்னு இவள கொஞ்சம் நம்பிட்டு, நல்லா பேசுறானா, இவ டக்குன்னு நம்ம டேட்டிங் பண்ணலாமான்னு கேட்க, "இது ஆஃபீஸ் டைம் நான் அதுக்கப்புறம் சொல்றேன்ற" மாரி ஹீரோ சொல்ல, இத ஹீரோயின் கேட்டு டல் ஆயிடுறா. இப்ப ஹீரோயின் ஒண்ணே ஒண்ணு தான் சொல்றா, "இங்க பாரு, அவரு வந்து மிஸ்ஸஸ் ரெட்பீன வந்து லவ் பண்ணக்கூடாது. நங்க தான் லவ் பண்ணணும். நீ அத மாரி ஒரிஜினலா உன்ன லவ் பண்ற மாரி மாத்து. அவரு மிஸ்டர் ரெட்பீன லவ் பண்ணி உன்ன லவ் பண்ணா, அந்த காதலுக்கு அர்த்தமே இல்ல." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்ல, இந்த பக்கம் ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. லூசி ஃபோன் பண்ணிட்டு, இது மாரி நம்ம பாஸ் நல்லா குடிச்சு மட்டையாயிட்டாரு. கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாரி கூப்பிட, ஹீரோ குடிச்சிட்டு செம்மையா போதையில இருக்கான். ஹீரோயின் தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போக, இந்த ஹீரோ பைபிள என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கு. "முன்னாடிலாம் என்கிட்ட லப லபன்னு பேசுவ. இப்ப அமைதியாவே இருக்க. எனக்கு எப்பவுமே உன் ஞாபகமாவே இருக்கு. நீ வந்து ஏன் என்ன பார்க்கவே வரமாட்டேக்க? என்னை எதுக்குடி இக்னோர் பண்ற?" அப்படின்ற மாரி என்னென்னமோ பேசிட்டு கிடக்கான். இப்படி காலையில ஆயிடுது. இந்த மிக்கு இருக்கா இல்லையா? அவளோட என்கேஜ்மெண்ட் தான் இன்னைக்கு. அதனால வந்துட்டு எல்லாரும் வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்க. இந்த மிக்கியுக்கு ஏதோ பிடிக்கலையாம்மா. இவ சரியான லூசா இருப்பா போல இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க. பத்தா குறைக்கு மாப்பிள்ளை வேற இன்னும் வரல. ஹீரோயின் தான் சொல்றா, "நான் போய் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரேன். நீங்க டென்ஷன் ஆகாதீங்கன்னு" சொல்லிட்டு ஒரு பக்கம் ஹீரோயின் கிளம்ப, இந்த பக்கம் வந்து நம்ம ஹீரோயினோட அக்கா வந்து ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பா, "இன்னைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு. அதுக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து போலாமான்னு" சொல்ல, ஹீரோ ஓகேன்னு சொல்லியிருந்திருப்பான். அவ ஒரு பக்கம் கிளம்ப, இந்த பக்கம் ஹீரோயின் போயிட்டு அந்த மிக்கியோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து வாங்க ஃபங்ஷனுக்குன்னு சொல்லி கூப்பிட போக, அவன் பெட்டி பட்டியெல்லாம் தூக்கிக்கிட்டு ஊர விட்டே கிளம்ப போறேன்னு சொல்ல, ஹீரோயின் இதெல்லாம் தப்புன்னு சொல்றப்போ, ஹீரோயின புடிச்சு கீழ தள்ளி விட்டுர்றான். அவளுக்கு வேற அடிபட்டுருது. இந்த பக்கம் பார்ட்டிய தான் காமிக்கிறாங்க. அவளுடைய நங்கு இருக்கா இல்லையா? அவ டைரக்ட்டா அந்த பார்ட்டில போயிட்டு ஹீரோவுடைய கைய பிடிக்க, இது ஹீரோவுக்கு ஏதோ பிடிக்காத மாரி இருக்கு. ஏன்னா வந்து மிஸ்டர் ரெட்பீன் வந்து இப்படி எமோஷனலான பொண்ணு. இத மாரி வந்து ரொம்ப வெளிப்படையா இருக்க மாட்டா. ஒரு கூச்சமான ஒரு பொண்ணுன்றது ஹீரோவுக்கு தெரியும். இப்படி இவ பண்றது சுத்தமா பிடிக்கல. பத்தாக்குறைக்கு இவங்க ஆன்லைன் காதல் கதைய ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஊருக்கெல்லாம் தன்றா அடிச்சு சொல்லிட்டுருக்கான். நம்ம ஹீரோவுக்கு இதுவும் சுத்தமா பிடிக்கல. இந்த பக்கம் இந்த மிக்கு இருக்கா இல்லையா? அவளுக்கு வந்து அவன் பாய் ஃப்ரெண்ட் அனுப்பிட்டான். "நீ எனக்கு வேணவே வேணாம். வேற எவனா தேடிக்கோன்னு" சொல்லிட்டு. அவ ஒரு பக்கம் மயக்கம் போட்டு விழுக்க, இந்த பக்கம் ஹீரோவையும், நங்கையும் டான்ஸ் ஆட சொல்லி எல்லாரும் ரெக்வெஸ்ட் பண்றாங்க. 2 பேரும் டான்ஸ் ஆடுறப்போ, நம்மளுடைய நங்கு கேட்குறா, "என்ன வந்து உனக்கு பிடிக்கலையா? எதுக்காக நீ இப்படி பண்ற?" அப்படின்ற மாரி கேட்க, "இங்க பாரு, நான் ஒண்ணு தான் கேட்குறேன். நீ அந்த ஆன்லைன்ல சேட் பண்ண பொண்ணா? வேற பொண்ணா?" அப்படின்ற மாரி கேட்க, "உனக்கு அதுதான் ரொம்ப முக்கியமா?" அப்படின்ற மாரி நங்கு கேட்குறா. "ஆமா, அது எனக்கு ரொம்பவே முக்கியம். உண்மைய சொல்லு." அப்படின்னு சொல்றப்போ, "நான் தான் ஆன்லைன்ல சேட் பண்ண அந்த பொண்ணுன்னு" இவ சொல்ல, அவன் நம்பவே மாட்டுக்கிறான். இப்படி இருக்கிறச்ச இந்த மாரி ஈவென்ட் நின்றுச்சு. இந்த மாரி வந்து அந்த பொண்ணுக்கு வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டா. ஹீரோயினுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட்ன்னு ஒன்னது நம்ம ஹீரோ மண்ட தெறிக்க ஓடிக்கிட்டு இருக்கான். யாரோ புக் பண்ண டாக்ஸிய கூட புடுங்கிட்டு நம்ம ஹீரோயின பார்க்க போக, இந்த பக்கம் போனா போற வழி ஃபுல்லா செம்ம டிராஃபிக்கு. இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்கும் போல இருக்கு. நம்ம ஹீரோ வெயிட் பண்ண முடியாம அப்படியே கார்லேருந்து இறங்கி 2, 3 கிலோமீட்டர் ஓடி ஹாஸ்பிட்டல் வர, அங்க போனா லிஃப்ட் ஃபுல்லு. கொஞ்சம் கூட யோசிக்கல. அப்படியே படிக்கட்டு ஏறி போறான். அந்த அளவுக்கு ஹீரோயின பார்க்கணும் அப்படின்ற ஆர்வம் அவனுக்கு அதிகமா இருக்கு. இப்படியே உள்ள போயிட்டு பார்த்தா, அங்க அவ வந்து கொஞ்சம் அன்கான்ஷியஸா தான் இருக்கா. கொஞ்சம் அடி பெருசா தான் பட்டிருக்கு போல இருக்கு. இப்படியே வந்துட்டு நம்ம சாமும் வந்துடுறான். ஹீரோவ பார்த்து ரொம்ப கோவப்படுறான். "நீ கண்ட வேலைய குடுத்தனால தான் அவளுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு" அடிக்க வர, இந்த பக்கம் வந்துட்டு ஹீரோயினோட தம்பி வந்து "வெளிய வாங்க" அப்படின்ற மாரி கூட்டிட்டு போறான். ஆனா பிரச்சனை பெருசாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அவன் சொல்றான், "சாம் வந்து ஹீரோயின் மேல அதிகமான அக்கறை வச்சிருக்கான். சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு அவள ரொம்பவே பிடிக்கும். அதனால நீங்க எதுவும் தப்பா நினச்சுக்காதீங்கன்னு" சொல்ல, நெக்ஸ்ட் போயிட்டு நம்மளுடைய மிக்யூ போய் நம்ம ஹீரோ அப்படியே ஒரு விசிட்ட போட்டுட்டு திரும்ப வரப்போ, திரும்ப ஹீரோயின் ரூம வெளிய இருந்து பார்த்தா, இந்த சாம் ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிறத பார்த்து நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. "ஐய்யய்யோ! என்னடா இதுன்னு" அப்படின்ற மாரி. இந்த பக்கம் காலையில தான் குடும்பத்துக்கே தெரியுது. அறக்க பறக்க ஓடி வராங்க ஹீரோயின பார்க்க. அம்மா செம்ம திட்டு திட்டுறாங்க அவங்க பையன. "ஹீரோயினுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா முன்னாடியே சொல்ல மாட்டியா நீ?" அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியே ஃபேமிலியே வந்து ஹீரோயின் மேல நல்ல ஒரு அக்கறை காட்டுறாங்க. ஹீரோயின பாசமா தான் வளர்த்துருக்காங்க. சும்மா வெறுப்பாலாம் வளர்க்கல. இந்த பக்கம் நம்ம ஹீரோவ தான் காமிக்கிறாங்க. அவன் ஒரு பக்கம் எந்த பக்கம் போனாலும் ஹீரோயின் ஞாபகமா தான் வருது அவனுக்கு. அப்படியே ஹீரோயின் டெஸ்க் பக்கத்துல போய் நின்டு அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்படி ஒரு பக்கம் எங்க திரும்பினாலும் ஹீரோயின் ஞாபகமா இருக்க. ஒரு பொண்ணு வந்து பேசுறா. அத கூட அவனால லிசன் பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு ஹீரோயினோட தாட்ஸ் எல்லாம் அவனுக்கு பயங்கரமா வருது.
இந்த பக்கம் லுலுவ காட்டுறாங்க. லுலு வந்து எங்கேயோ டிராஃபிக்ல நிக்கிறப்போ, தன்னுடைய ஹஸ்பண்ட் யார் கூடயோ இருக்கிறத பார்த்து இவ செம்மையா காண்டாயிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போறா. ஆக்சுவலி வந்து நம்ம சூ வந்து ஒரு கொலாப்க்காக தான் வந்திருப்பான். இந்த லுலு என்ன பண்றான்னா, லூஸ் மாரி வந்து தப்பு தப்பா அசிங்கமா பேசி அவன் மேல தண்ணியெல்லாம் அடிச்சு ஊத்தி பேச, "உன்னோட நான் கொலாப்பும் பண்ண மாட்டேன். நீ முன்னேறவும் மாட்ட. இப்படி ஒரு பொண்டாட்டி இருந்தா நீ கடைசி வரைக்கும் அவ காலடியில தான் இருக்கணுன்ற" மாரி சொல்லிட்டு போக, இவன் கொஞ்சம் வந்து தன்னால முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணியிருப்பான். இந்த பிள்ளை தப்பு தப்பா எப்ப பாரு புரிஞ்சுட்டு இருந்திருக்கும். இந்த கலவரத்துல இதெல்லாம் ஃபேங்க் பார்த்துருப்பாரு. இப்ப வந்துட்டு இவனுக்கு சொல்றாப்ல, "நீ நல்லா திறமையான ஆளு. அழகான பொண்ண வேணான்னு சொல்லிட்டு இவ பிறத்தால போனல்ல. உனக்கு தேவதான். உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணா என்கிட்ட வா. உன்னோட வந்து பிசினஸ் பண்ண நான் ரெடியா தான் இருக்கேன். உனக்கு நான் ஆப்பர்ச்சுனிட்டி தரேன்." அப்படின்ற மாரி இவரு வந்து நெறைய விஷயங்கள் பேசிட்டு போறாரு. இவனும் கொஞ்சம் யோசிக்கிறான். இந்த பக்கம் வந்து ஹீரோயினோட தம்பிய காட்டுறாங்க. இவன் வந்துட்டு மிக்கி இருப்பா இல்லையா? ஹாஸ்பிட்டல்ல திடுதிப்புன்னு காணாம போயிருப்பா. இவங்க எல்லா இடத்துலயும் தேடியிருப்பாய்ங்க. கடைசியில பார்த்தா இவங்க வீட்ல உட்காந்து நூடுல்ஸ் கப்ப சாப்பிட்டுட்டு இருக்க. "நீ செத்து கித்து போயிட்டியான்னு" சொல்லிட்டு நாங்க தேடிட்டு இருந்தோம்ன்னு சொல்றப்போ, "நான் எதுக்கு சாக போறேன்? நான் தைரியமான பொண்ணு. அவன் போனா என்ன? எனக்கு ஒண்ணும் பிரச்சனை ஒண்ணும் கிடையாது. நான் கம் ஓவர் பண்ணிருவேன்ற" மாரி சொல்ல, இவங்கலாம் வந்து "சரிம்மா இப்படிதான் இருக்கணும் வாழ்க்கையில" அப்படின்ற மாரி அப்ரிஷியேட்லாம் பண்ணி விடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா? அவன் வந்து ஒரு பொக்கேய வாங்கிட்டு நம்ம ஹீரோயின இன்னும் பார்க்கல. பார்க்கறதுக்காக வரான். திரும்பவும் நம்ம சாம்லாம் அங்க தான் இருக்காங்க. நம்ம சாம் வந்து ஹீரோயினுக்கு அப்படியே சூப்பெல்லாம் ஊட்டி விட, இதெல்லாம் பார்த்த ஹீரோக்கு ஒரு பக்கம் ஜெலஸும் ஆகுது. ஒரு பக்கம் வருத்தமாவும் இருக்கு. அப்படியே அந்த ஃப்ளவர வெளிய வச்சுட்டு போறத, இந்த பக்கம் வந்துட்டு நங்கு பார்க்குறா. அந்த ஃப்ளவர் எடுத்துட்டு அவ அப்படியே ஒண்ணும் தெரியாத மாரி போறா. ஹீரோ வந்தான்ற மாரி ஒரு வார்த்தை கூட வந்து யார்கிட்டயுமே சொல்லவே கிடையாது. இந்த பக்கம் சாம் உள்ள இருக்கான். சாம வந்து இந்த நங்கு தனியா கூட்டிட்டு போய் சொல்றா, "நீ வந்து அவள ரொம்பவே லவ் பண்ற. அவள டேக் கேர் பண்றான்னு எனக்கு தெரியும். அவளுக்கு கொஞ்சம் மனசு மாற வரைக்கும் நீ வெயிட் பண்ணு. அவ மனசு மாறிட்டான்னா கண்டிப்பா உன் லவ்வ சொல்லு. அவ உன்ன இப்ப ஏத்துக்காம இருக்கலாம். உன் ட்ரை பண்றத விட்றாதன்னு" சொல்ல, "இங்க பாருங்க, அவ என்னை ஏத்துக்காட்டாலும் சரி, ஏத்துக்கிட்டாலும் சரி எனக்கு பிரச்சனையே கிடையாது. அவங்க அப்பா, அம்மா இறந்து போனதுலேருந்து அவள நான் பத்திரமா பார்த்துக்கணும்னு என் மனசுல நினைச்சிட்டேன். அதனால வந்து இதெல்லாம் ஒரு பாசத்தினால தான் பண்றேன். மத்தபடி எந்த ஒரு அவகிட்ட இருந்து நான் எதையுமே எதிர்பார்த்து பண்ணல. நான் எப்பயுமே அவளுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன்." அப்படின்ற மாரி சாம் ரொம்ப ஜென்யூனா சொல்லிட்டு போயிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டே இருக்கான். எதுக்காக சாம் வந்து நிஷாக்கு ஊட்டுறத பார்த்து நம்மளுக்கு ஜெலஸ் ஆகணும். "என்ன நடக்குது? நீ என்னடா பண்ற?" அப்படின்ற அவனுக்குள்ளேயே அவன் நினைச்சிட்டு போறான். இப்பதான் நம்ம ஹீரோக்கு நம்ம ஹீரோயின் மேல உண்மையான காதலே வர ஆரம்பிக்குது. இந்த பக்கம் காலையில ஆயிடுது. நம்ம ஹீரோ வந்து ஒர்க் அவுட் பண்றதுக்காக போறான். அப்போ ஒரு விஷயத்த சொல்றான். "என் லைஃப்ல நிறையா சேஞ்சஸ் வந்திருக்குடா. அதுக்கு முக்கியமா காரணம் ஒரு பொண்ணு தான். என்னோட பாஸ்ட் லைஃபையே நான் மறந்துட்டு அந்த பொண்ணோட யோசனையா என் மண்டைக்குள்ள ஓடுதுன்னு" சொல்ல, "யாருடா? நங்கு தானே?" அப்படின்ற மாரி கேட்க, "நங்கெல்லாம் கிடையாதுடா. வேற ஒரு பொண்ணு. உனக்கு நல்லா தெரியும். நிஷா தான்." அப்படின்ற மாரி சொல்ல, "என்னது நிஷாவா?" அப்படின்னு சொல்ல, "ஆமாடா. நான் ஆன்லைன்ல பேசின பொண்ணுக்கும் நிஷாக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கு. ஆனா அவள நான் லவ் பண்றேன்றது எனக்கு தெரியுது. ஆனா அவ என்னை விட்டு போயிருவாளான்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அவ பின்னாடி ஒருத்தன் தீவிரமா சுத்திக்கிட்டு இருக்கான். அத நான் எப்படி தடுத்து நிப்பாட்டி என்கிட்ட அவள கூட்டிட்டு வரதுன்னு எனக்கு தெரியலன்னு" சொல்ல, நிஜமாலே நீ லவ் பண்ற போல இருக்குடா. இந்த அளவுக்கு யோசிக்கிறியே" அப்படின்ற மாரி ஃப்ரெண்டுக்காரன் சொல்ல, "இப்போ ஒண்ணும் இல்ல பார்த்துக்கலாம்" அப்படின்ற மாரி ஹீரோவுடைய ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின பார்க்கறதுக்கு ஹீரோ வந்திருக்கான். அப்போ வந்துட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்ட அறிமுகப்படுத்துறான். ஏன்னா அவனும் ஒரு டாக்டர் தானே, சைக்காலஜிஸ்ட் தானே. அவன அறிமுகப்படுத்திட்டு, "இவன் கொஞ்ச நேரம் உன் கூட பேசுவான். நான் வந்து கிளம்புறேன். எனக்கு வேலை இருக்குன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளிய போக, இப்போ வந்து ஹீரோயினும் நான் ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் பேசுறாங்க. "இந்த ஹீரோ பையன உனக்கு எத்தன நாளும்மா தெரியும்?" அப்படின்ற மாரி கேட்க, "எனக்கு கொஞ்ச நாளா தான் தெரியும்னு" இவ சொல்றப்போ, "அவனுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குமா. அவன் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்கிட்ட வந்து பல வருஷமா வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கான். அதுக்கு வந்து சின்ன வயசுல நடந்த அவங்க அப்பா விட்டுட்டு போனது ஒரு காரணம். அதுக்கப்புறம் தன்னோட காதலி வந்து தன் கண்ணு முன்னாடி இறந்து போனது ஒரு காரணமா. அவன் வந்து அவன் காதலி கூட வந்து அமெரிக்கால படிக்கிறப்ப ஆக்சிடென்ட் ஆகி வந்து இறந்துட்டா கண்ணு முன்னாடி. அதுக்கு தான் தான் காரணம்னு சொல்லிட்டு அவனையே அவன் ரொம்ப ப்ளேம் பண்ணி அவன் மனசுனார பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டான். இப்போ அவனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது முழுசா வெளியே வரதுக்கு. நீ அவனோட கேர்ள் ஃப்ரெண்டா கொஞ்ச நாள் நடிச்சேன்னா அவன் உன்கிட்ட கம்ஃபர்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளத்துலேருந்து அவன் டோட்டலாக வெளியே வந்துடுவான்." அப்படின்ற மாரி சொல்ல, "என்ன உங்களுக்கு வேற யாருமே கிடைக்கலையா அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு?" அப்படின்னு சொல்றப்போ, "இல்லம்மா நல்லா தெரிஞ்ச பொண்ணா இருந்தா தான் அவன் கம்ஃபர்டபுளா இருப்பான்." அப்படின்ற மாரி சொல்ல, ஹீரோயின் பார்க்கலான்னு சொல்றா. ஒரு பக்கம் நம்ம அவனோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்ற மாரி இவ எமோஷனல் ஆக, ஒரு பக்கம் வந்து ஹீரோ கேட்குறான், "டேய் அவ என்னடா சொன்னா? சீக்கிரம் சொல்லுடான்னு" சொல்ல, "அவ உன் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டா" அப்படின்னு சொல்லிட்டு, "ச்சே இல்லடா ஓகே சொல்லிட்டா" அப்படின்ற மாரி சொல்ல ஹீரோ ஹாப்பி தான். இப்போ இந்த மிக்கியும் வந்து இவங்க ஹெல்ப் பண்ணதுனால இவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு காசெல்லாம் கொஞ்சம் குடுத்துட்டு போறா. அப்படி இருக்கிறப்போ
இவங்க வந்து ஹீரோயின பார்க்கணும்னு சொல்றாங்க. அதுக்காக இவ கார்லயே வந்து இவ கூட்டிட்டு போயிட்டு இருக்காளா. இவங்க 2 பேரும் ரொம்ப ஹாப்பியா இருக்கத பார்த்துட்டு, இங்க மிக்கியூக்கு ஒரு பொறாம வருது. நம்ம லைஃப்ல மட்டும் இப்படி சரியா அமையலையேன்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் ஹீரோயின் வந்து கனவு உலகத்துல மிதக்க ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோ காஃபி போட்டு குடுக்குறானா, ஹீரோயினுக்கு மசாஜ் பண்றானா, அது போக ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் நல்லா சர்வ் பண்றானா, இப்படிலாம் யோசிச்சு கனவுல மிதந்துட்டு இருக்க. இந்த பக்கம் வந்து எல்லாரும் சாப்பாடு குடுத்துட்டு போறாங்க. அப்ப ஹீரோ டாக்டர கூட்டிட்டு வர, டாக்டர் சொல்றாரு, "உடம்பு வந்து நல்லா குணமாயிடுச்சு. நீ கிளம்பி வீட்டுக்கு போம்மான்னு" சொல்ல, ஹீரோயின் ரொம்ப குஷியாறா. பட் நம்ம ஹீரோ மட்டும் சொல்றான், "ஹாஸ்பிட்டல்லே இருக்கட்டும்னு" சொல்லிட்டு. ஹீரோயின் சொல்றா, "பில்ல யார் கட்டுறது? கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் தெரியும்" அப்படின்னு சொல்ல, "ஆஃபீஸ்லேருந்தே கட்டிக்கிருவோம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு" சொல்றப்போ, ஹீரோயின் வீட்டுக்கு போவேன்னு அடம் பிடிக்க, டாக்டரும் சரி போம்மான்ற மாரி சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் வந்துட்டு லுலுவ தான் காட்டுறாங்க. இந்த லூலு வந்து ஒரு அசிஸ்டன்ட் மாரி, ஒரு டிரைவர் மாரி வந்து தன்னுடைய ஹஸ்பண்ட ரொம்ப சீப்பா ட்ரீட் பண்றா. "என்னால தான் எங்க அப்பா வந்து உனக்கு சிஇஓ உடைய அசிஸ்டன்ட் பதவி குடுத்துருக்காரு. நீ ஒரு நாய் மாரி தான்" அப்படின்ற மாரி ஒரு ஏழை பையன கல்யாணம் பண்ணிட்டு, அவன எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ, அவ்ளோ கேவலம் வந்து இந்த லூலு பண்ணிட்டுருக்கா. இவனுக்கு சத்தியமா முடியல. அந்த ஃபேங்கோட ஞாபகம் தான் வருது. ஃபேங்குக்கு கால் பண்றான். "நான் உங்களோட வந்து ஒர்க் பண்ண விருப்பப்படுறேன்னு" சொல்ல, "இத நான் எதிர்பார்த்தேன்னு" ஃபேங்க சொல்றாப்ல. இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயின கூட்டிட்டு வர, ஹீரோயின் தடுமாறி விழுக போறப்போ, ஹீரோ கைய பிடிக்கிறப்போ, ஹீரோயினுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. "என்னடா இவன் இப்படிலாம் வந்து நடந்துக்கிறானே!" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் வந்து மனைவிய பார்த்து மொறைக்கிறான். "நீ சொன்னதுக்கெல்லாம் நான் ஆடின காலமெல்லாம் போயிடுச்சு" அப்படின்ற மாரி கொஞ்சம் டெரரா பேச, இந்த பக்கம் ஹீரோ வந்து என்ன சொல்றான்னா, "உன் வீட்ட நான் சுத்தி பார்க்க போறேன்னு" சொல்லிட்டு ரூம்குள்ள போக, நம்ம ஹீரோயின் வேண்டாம் வேணான்னு தடுக்கிறா. ஏன்னா, அந்த ரூம்குள்ள அந்த மூவி பிக்சர் எல்லாம் ஒட்டி வச்சிருக்கா. இவன் போனா கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் ஹீரோ உட்கார சொல்றான். நம்ம ஹீரோ சொல்றான், "நீ வந்து என் கூட கேர்ள் ஃப்ரெண்டா நடிக்க நீ ஒத்துக்கிட்ட. இங்க பாரு, நம்ம 2 பேரும் ஃபேக்கா தான் நடிக்க போறோம். இருந்தாலும் எனக்கு குணமடையிற வரைக்கும் நீ உண்மையான கேர்ள் ஃப்ரெண்ட் மாரி தான் இருக்கணும். நம்மளுக்குள்ள இருக்க சீக்ரெட்ஸ்லாம் வெளிய சொல்லிக்கணும். அது போக நம்ம 2 பேருக்கும் புது ரிலேஷன்ஷிப் வந்தா நம்ம 2 பேரும் வந்து இந்த ட்ராமாவ எண்ட் பண்ணிரலாம். ஆனா வந்து இதில வந்து சீக்ரெட்ஸ்லாம் வெளிய சொல்லணும். ரொம்ப ஜென்யூனா, ரியலா லவ் பண்ற மாரி இருக்கணும்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. இது எல்லாமே நம்ம ஹீரோவுடைய பிளான் தான். ஹீரோயின எப்படியாவது தான் பக்கம் வச்சுக்கணும். அவ யாரையும் லவ் பண்ணிறக்கூடாது. நம்ம வந்து அவள பத்தி நல்லா புரிஞ்சுக்கணுன்றது தான் ஹீரோவுடைய நோக்கம். இப்படியே நெறைய "எதுக்கு உன் வீட்ல மங்கி பொம்மை இருக்கு?" அப்படின்ற மாரி கேட்க, அதுக்கு ஒரு ஹீரோயின் ஃப்ளாஷ்பேக் சொல்றா. ஹீரோயினோட வந்து 14வது பிறந்த நாளுக்கு தான் அவங்க அப்பா, அம்மா கார்ல வந்து ரிலாக்சேஷனுக்காக கூட்டிட்டு போயிருப்பாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அப்ப அவங்க அப்பா, அம்மா குடுத்த அந்த பொம்மை தான் 14 பொம்மை வச்சிருந்திருப்பா. இப்படி சொல்லிட்டு இருக்க, அங்க ஒரு மேகஸின் எடுத்து நம்ம ஹீரோ ஓப்பன் பண்ணி பார்த்தா, ஹீரோயினோட சின்ன வயசு ஃபோட்டோ இருக்கு. அத நம்ம ஹீரோயினுக்கே தெரியாம நம்ம ஹீரோ ஆட்டைய போடுறாப்ல. ஃபர்ஸ்ட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டு, இப்ப ஹீரோயினுக்கே தெரியாம ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாப்ல. இப்படியே வந்து யாரோ கதவ தட்டுறாங்கன்னு தொறந்தா, நம்ம சாமு தான். ஹீரோவ பார்த்து அவன் செம்மையா கத்த, "என்னோட ஸ்டாஃப நான் தான் பார்த்துக்கணுன்ற" மாரி ஹீரோ சொல்ல, இப்படியே வாக்குவாதம் பெருசாகுது. சாம் கிட்ட ஹீரோயின் பேசிட்டு இருக்கா. இத பார்த்து ஹீரோக்கு செம்மையா ஜெலஸ் ஆகுது. இவங்க என்னடா இப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் சாம் ஹீரோயினுக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்துட்டு சமைச்சு குடுக்க போறேன்னு சொல்ல, ஹீரோயின், "நானே சமைச்சுக்கிறேன். நீ வந்து கிளம்பு" அப்படின்ற மாரி சொல்லி அனுப்பி வைக்கிறா. இப்படியே நம்ம சாம் வந்து, "நீங்க கிளம்பலையான்னு?" கேட்குறான். அப்படியே இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல ஹீரோ ஹீரோயின ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சுருவான். ஹீரோயின் தான் ஹீரோவ ரிஜெக்ட் பண்ணிருவா. ஏன்னா அவங்க அக்கா சொல்லுவா, "எனக்கு வந்து ஹீரோ வேண்டும்" அப்படின்ற மாரி ரொம்ப ஃபோர்ஸ் பண்றதுனால ஹீரோ ஹீரோயின் பிரேக்கப் பண்ணுவாங்க. அதுவும் சாம தான் நான் லவ் பண்றேன்னு ஹீரோயின் சொல்வா. ஹீரோக்கு அது ஏத்துக்கவே முடியாது. இப்படி நெக்ஸ்ட் எபிசோடு இருக்கும். இதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ட்ராமாவுடைய பேர் கேட்டீங்க. பொருத்தமான கல்யாணம். இத வந்து நீங்க இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ட்ராமாவுடைய பேர் கிடைச்சிரும். அது போக நம்ம ஃபர்ஸ்ட் சேனல்ல என்ன ட்ராமா போடுறதுன்னே தெரியல. எனக்கு ஒரே கன்ஃப்யூஸா இருக்கு. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச ரொமான்டிக் ட்ராமா, நல்லா இருக்க ட்ராமாவ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் சேனல்ல போட ட்ரை பண்றேன். சரி, அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.